அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஐபிசி கோர்ஸினுடைய ஹாதா தரீக்கி என்ற புத்தகத்தினுடைய தொடர் வகுப்பில் பாடங்களை தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 44வது நாளுடைய வகுப்பாக பொறுமை குறித்தும் பெற்றோருடைய நலன் நாடுதல் குறித்தும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, மனிதன்கிட்ட இருக்க வேண்டிய நல்லொழுக்க நற்பண்புகளில் பாவ மன்னிப்பு, தவறுக்கு மன்னிப்பு கேட்கறது, உண்மை பேசுறது, அமானிதம் தேடுதல், அதுபோல் மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு குணநலன் பொறுமை. பொறுமை என்பது கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளுதல், எந்த தயக்கமும் இன்றி அல்லாஹ்வுடைய தீர்ப்பை, முடிவினை, விதியை புரிந்து கொள்ளுதல், அதற்கான கூலியையும் அவனிடத்தில் நாம் எதிர்பார்க்க வேண்டும். அதிலிருந்து மீள்வதற்கான வழியையும் உதவியையும் அவனிடமே நாம் நாட வேண்டும். ஏனெனில் அல் குர்ஆன் சொல்லுகிறது, நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு பயத்தாலும் பசி பட்டினியினாலும் செல்வங்கள் மற்றும் உயிர்களில் மற்றும் விளைநிலங்களுடைய விளைச்சல்களில் ஆகியவற்றில் இழப்புகளை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம். பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்வீராக. அவர்கள் யார் என்று சொன்னால், தங்களுக்கு ஏதேனும் துன்பம் நேரிடும் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அதாவது இன்னா லில்லாஹி, நிச்சயமாக நாம் அல்லாஹ்விற்கு உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னும் நிச்சயமாக நாம் அவனிடத்திலேயே திரும்பி செல்பவர்களாக இருக்கின்றோம் என்ற இந்த பிரார்த்தனையை, எந்த ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும், இழப்பு ஏற்பட்டாலும், துன்பம் வந்தடைந்தாலும் அப்போது இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றார். ஆக முஸ்லிம் தனக்கு ஏற்படக்கூடிய நோயின் போது பொறுமையாக இருப்பதுடன் அதற்கான பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். அதாவது வைத்தியரிடம் சென்று நோய்க்கான நிவாரணத்திற்குரிய சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனை அல் குர்ஆனும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள், செலவு செய்யாமல் உங்கள் கைகளை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள், நன்மையும் செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கின்றான். ஆக அந்த அடிப்படையில் நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா, இந்த கஷ்டம் இறைவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். என்னுடைய இறை நம்பிக்கையை அவன் சோதித்து பார்க்கிறான். அளவுக்கு அதிகமாக கொடுத்தும், சந்தோஷத்தை வாழ்வாதாரத்தை அதிகமாக்கி கொடுத்தும் நம்மளை சோதிப்பான். வாழ்வாதாரத்தை தேவையை விடவும் சுருக்கி நமக்கு நார்மலாக எவ்வளோ தேவையோ அதை விட குறைவாக கொடுத்தும் கூட நம்மளை சோதிப்பான். அல்லது சில நேரங்கள் ஒன்றுமே கொடுக்காம கூட நம்முடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்குது என்பதை நம்மளை சோதிப்பான். அப்போ அந்த மாதிரி தருணங்களில் நாம் இது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தின விதி. நிச்சயமாக இந்த சோதனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக இறைவனிடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது. ஒவ்வொரு சோதனை கஷ்டத்திற்கு பிறகு இன்பம் நன்மை இருக்கிறது. இந்த உலகத்தில் சதா கஷ்டத்திலே வாழ்கின்றவரும் கிடையாது, சதா இன்பத்திலே திளைத்திருக்கக்கூடியவரும் கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும். அது இல்லாத மனிதர்களே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகளே இல்லாத, கஷ்டமே இல்லாத மனிதர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, எல்லாருக்கும் இருக்கு. அதை எடுத்துக்கொள்கின்ற விதம் தான் வெற்றியை நோக்கி நம்மளை நகர்த்தி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கு. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நாம் நோய் வந்ததுன்னா அதுக்கான நிவாரணத்தை நாம் எடுத்துக்கிடணும். இறைவன்கிட்ட உதவியை நாடணும். இந்த நோயிலேருந்து நிவாரணம் பெறுவதற்கு அல்லாஹ்விடத்திலையும் நிவாரணத்தை தேடணும், உதவியை நாடணும். அல்லாஹ் நாடி விட்டான் என்று சொன்னால்
மருத்துவர் தருகின்ற ஒரே மாத்திரையில் ஒரு தடவை சாப்பிட்டதோட கூட சரியாகி கூட சாப்பிடாமல் இருக்கும் பொழுதும் கூட அல்லாஹ் குணப்படுத்தி விடுவான். அது அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் உள்ள ஒரு விஷயம். அடுத்து, ஒரு முஸ்லிம் பசி வறுமையின் போதும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றாலும் அதிலிருந்து விடுதலை பெற அவர் உழைக்க வேண்டும் என இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அவனே உங்களுக்கு பூமியை இசைவானதாக ஆக்கி உள்ளான். எனவே அதன் பல்வேறு திசைகளிலும் சென்று அவனது உணவில் இருந்து தேடி உண்ணுங்கள், உழைத்து உண்ணுங்கள். மேலும் நீங்கள் அவன் பக்கமே மீட்டு கொண்டு வரப்படுவீர்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மூன்றாவது விஷயம், ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளாக இருக்கக்கூடிய தொழுகை, நோன்பு என்பவற்றை பொறுமையோடு நிறைவேற்றுவது கடமை. அதற்கான கூலியை அவனிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆனில் இறைவன் சொல்லுகிறான், பொறுமையாளர்களுக்கு அவர்களது கூலி கணக்கின்றி வழங்கப்படும் என்று நபியை நீங்கள் மக்களுக்கு சொல்வீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்த நாலாவது விஷயம், ஒரு முஸ்லிம் பாவத்தை விட்டு தூரமாகி ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றாது பொறுமையோடு வாழ வேண்டும். ஏனெனில் ஷைத்தான் எப்போதுமே மானக்கேடான விஷயங்கள்பால் நம்மை அழைத்த வண்ணமாக இருப்பான். நாம் அதில் வீழ்ந்து விடாமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்து, பொறுமை என்பது முஸ்லிம்களிடம் இழிவுபடுதல் அல்லது அநியாயத்தை ஏற்றுக்கொள்ளல் அல்ல, மாறாக சோதனையின் போது பொறுமையை மேற்கொள்ளுதல். இழிவுபடுத்தப்படுவதையும் அநியாயத்தையும் முஸ்லிம்களை விட்டு அகற்றுதல். ஏனென்றால் ஒரு முஸ்லிம் கண்ணியமானவன் ஆவான். நாங்கள் மதீனாவுக்கு திரும்பினால் கண்ணியமானவர்கள் அதில் உள்ள இழிவானவர்களை நிச்சயமாக வெளியேற்றி விடுவார் என்று நயவஞ்சகர்கள் கூறுகின்றனர். கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவனை நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளர்களுக்கு உரியதாகும். எனினும் நயவஞ்சகர்கள் இதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே நாம் மனம் தளர வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக நாம் உண்மையிலேயே அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டதில் பரிபூர்ணமாக உள்ள தூய்மையை கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தான் மேன்மை மிக்கவர்கள் என்பதையும் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆக பொறுமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் பிரதான ஒரு முக்கிய பங்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். அடுத்து, பெற்றோர்களை பேணி நடத்தல், அவர்களுக்கு நலன் நாடுதல், அவங்களுக்கு நன்மை செய்தல். பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது என்பது தனது தாய் தந்தைக்கு நன்மை செய்தல், அவர்களுக்கு உதவுதல், அவர்களுக்கு கண்ணியமாக இருப்பிட வசதி, உணவு, தங்குமிடம், பேச்சு, நடை, உடை, பாவனைகள் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு நலவை நாட வேண்டும். அதுவும் இறைவனுக்கு மாற்றமில்லாத விஷயங்களில் அவர்களுக்கு கட்டுப்படுவதும் அவசியமாகிறது. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், உமது இரட்சகன், உமது இறைவன் தன்னையின்றி வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுமாறும் கட்டளையிட்டுள்ளார். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவ்விருவருமோ உம்மிடம் முதுமையை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை நோக்கி உஃப், சி என்று கூறவோ அல்லது அவர்களை பார்த்து முகம் திருப்புவதோ முகம் சுளிப்பதோ அவ்விருவரையும் விரட்டுவதும் கூடாது. அவ்விருவருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் மென்மையான வார்த்தையே நாம் சொல்ல வேண்டும். அல் குர்ஆன்ல இந்த செய்தி இடம்பெற்று இருக்கிறது. மேலும் முகமது நபி அவர்களிடத்தில் அவருடைய தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான செயல் என்ன என்று கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள், தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழுவதாகும் என்று சொன்னார். அதன் பின்னர் எது என்று வினவ, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதாகும். அதன் பின்னால் என்ன என்று கேட்டதற்கு அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவதாகும் என்று சொன்னார்கள்.
ஆக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்து பெற்றோர்களுக்குத்தான் தனது கடமைகளை ஒரு முஸ்லிம் நிறைவேற்ற வேண்டும். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலம் ஒரு முஸ்லிம் சொர்க்கம் நுழையலாம். தமது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து வாழ்கின்ற முஸ்லிமை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவரது வாழ்க்கையில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கூலியையும் கொடுக்கின்றார். அத்தோடு மட்டும் இல்லாமல் மறுமை நாளில் அவர்களுக்கு வெற்றியையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் அளிக்கின்றான். ஆக பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது இஸ்லாத்தினுடைய முக்கியமான இறை வழிபாட்டுக்கு அடுத்த அப்படியாக சிறந்த ஒரு காரியமாக பெற்றோர்களை பேணி பராமரித்தல், அவர்களை நல்ல முறையில் அரவணைத்தல், ஆதரித்தல், உபகாரம் செய்தல் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை இந்த செய்தியினூடாக நாம் விளங்கி கொண்டோம். ஆக அன்பானவர்களே, நம்மிடத்தில் இருக்க வேண்டிய உயரிய பண்புகளில் பெற்றோர்களையும் பேணுவதும், அதுபோலவே நாம் நம்முடைய காரியங்களில் பொறுமையை கடைபிடிப்பதும் மிக முக்கியமான ஒரு பண்பு என்பதை அறிந்து புரிந்து நடப்போமாக. மீண்டும் இன்னொரு நல்ல ஒழுக்க பண்போடு நாளைய தினம் நாம் சந்திப்போம்.